ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ கேப்சிகம் தயிர் பச்சடி தான் செய்ய போகிறோம். அதுக்காக கடையில் 2 to 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினேன். குக்கிங் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு எல்லாமே சேம் குவான்டிட்டி போட்டோம். கருவேப்பிலை கொஞ்சம், 2 மிளகு வத்தல் கிள்ளினது எல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ஸோ இதை ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கேப்சிகம் 1 கப் அளவுக்கான கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நம்ம போட போகிறோம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் போட்டேன். 1 கப்பு அளவுக்கான கேப்சிகம் பீசஸ் நம்ம அதை போடுறோம். ஸோ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மசாலா. இதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான பொட்டுக்கடலை, தேங்காய், கொத்தமல்லி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இருந்தது. இது எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ 2 to 3 நிமிஷம் கேப்சிகம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதுகள் போட்டு கொஞ்சம் 1/4 கப்பு தண்ணி ஊற்றி எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிக்க வைக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இது தயிர் கொஞ்சம் உப்பு போட்டு 1 கப்பு தயிர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நம்ம குக் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் எல்லாம் நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிரில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டி அருமையான கேப்சிகம் தயிர் பச்சடி நம்மளுக்கு வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்லாம்.